ஹலோ கைஸ், இன்னைக்கு எத்துக்காடு மான்வாவோட எபிசோட் 11 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம டிராகன் யாங் அதுதான் ஒரு பேப்பரை பார்த்து எந்த வழியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கையிலையும் ஒரு சின்னதாக ஒரு மேப் இருக்கு. அதை கொடுத்ததும் வேற யாரும் இல்லை, அந்த பிரசிடென்ட் கிம் அந்த பொண்ணு தான். அந்த வழியாக இவங்க போகும்போதே டிராகன் யாங்கும் பாம்பு போட்டோமா கரெக்டாக அந்த வழியில ஒரு நாய் வரும். மனுஷனுக்கு அந்த விஷயம் ஃபீல் ஆகுதோ இல்லையோ, ஆனா அந்த டாகிக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். இந்த ஸ்மெல்லும் ரொம்ப கேவலமா இருக்குமா. ஸ்மெல் எங்கல இருந்து வந்திருக்கும்? டிராகன் யாங்கோட பட்டாக்ஸ்ல இருந்து. அதுவும் ஆல்ரெடி செம கோவமா இருந்திருக்கும். செம கோவத்துல டிராகன் யாங்கோட பட்டாக்ஸ்லயே ஒரு கடி கடிக்குது. யாங்கும் செம கடுப்பா இருக்கும். போகும்போது ரெண்டு பேருமே அப்படி மோச்சிக்கிறாங்க. டாகோட பார்வையிலே நம்மளுக்கு தெரியும், திரும்பவும் போற வழியில பாம போட்ட அவ்வளவுதான், அதுக்கப்புறம் உன்ன நான் போட்டுருவேன். ஆனா நம்ம டிராகன் யாங்குக்கு அங்க என்னன்னா, இந்த மாதிரி ஒரு லோலி கிரியேச்சர்லாம் எனக்கு கடிக்கணுமா? என்னால ஒண்டி இந்த டைம்ல மேஜிக்கை பயன்படுத்த முடிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், உன்னை தேடி கொல்லாம நான் விட மாட்டேன். இதுக்கப்புறம் ஃபைனலா அந்த எத்துக்கு வராங்க. அந்த சின்ன பொண்ணு அங்கதான் இருக்கா. யார் யாருக்கு என்னென்ன விஷயம் தேவையா இருக்கு அப்படின்னு செக் பண்றா. ஒருத்தங்களுக்கான ரெக்குவயர்மெண்ட் அது இந்த ஒண்டி தான். அவங்களால அங்க ஃபைட்டே பண்ண முடியுது. மூவ் போன நாள், அதுவும் சாட்டர்டே அன்னைக்கு ஸ்கூல் யூனிஃபார்மையும் போட்டு போயிருப்பானா. அதனாலேயே அந்த பொண்ணுக்கு தெரியுது, நீ வந்து இந்த ஸ்கூல் தானா, எனக்கு நல்லாவே தெரியும். ஹீரோக்கு அங்க என்ன சொல்லணும் தெரியல. பின்னாடி யாங் தான் ஆமான்னு சொல்லுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்றான். அந்த சின்ன பொண்ணு அவங்க கேக்குறான், ஆமா உங்களுக்கு என்ன விதமான திறமெல்லாம் இருக்கு? மார்ஷியல் ஆர்ட்ஸ், குங்ஃபு, பாக்ஸிங், ரெஸ்லிங், ஸ்ட்ரீட் ஃபைட்டிங், இதுல ஏதாச்சும் இருந்தாலும் ஓகே தான், அது இருந்தா சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க எத்தனை வருஷமா சண்டை போட்டு இருக்கீங்க அதையும் சொல்லுங்க. நம்ம ஹீரோவும் கையை விட்டு என்றான். ஆனா கையை விட்டு என்னாலும் அது பத்தாது. அங்க என்னோட ஃபைட்டிங்க பத்தி நீங்க கேட்டீங்களே, எனக்கு 3 மில்லியன் இயர்ஸுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆப்வியஸா இதை வந்து யாருமே நம்ப போதில்ல. பின்னாடி இருக்க ஆளுங்களாம் சிரிக்கிறாங்க. என்னது 3 மில்லியனா கேட்டீங்களா நீங்க? அந்த சின்ன பொண்ணுக்கு இது ரொம்ப ஃபன்னா இருக்குமா, நல்லா அக்செப்ட் பண்ணிக்கிறான். என்ட்ரி ஃபீ அது வந்து 50,000 வான், அதை நீங்க கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்க சண்டை இல்லாம். என்னது என்ட்ரி ஃபீயா? நம்ம மூக்கு தெரியல, இருந்தாலும் நம்ம யாங்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு விஷயத்த பத்திலாம். அவங்க நிறையவே பணத்தை கொடுக்குது, இந்தாங்க இதோ இருக்குன்னு. பணம்லாம் எங்கல இருந்து வந்திருக்கோம்னா நம்ம கிம்மோட பணம் தான். கிம்மோட வீட்டுக்கு அடிக்கடி போகும்ல, எதுக்கு? இந்த பணத்தெல்லாம் உஷார் பண்றதுக்கு தான். அதெல்லாம் தெரியாம நம்ம கிம் அங்க பர்ஸ தேன இருக்கா. அம்மா என்னோட பர்ஸ நீங்க பாத்தீங்களா? பிங்க் கலரு, அதை இன்னமும் காணும், எங்க போச்சுன்னே தெரியல. இந்த பர்ஸும் ஆப்வியஸா நம்ம யாங் கேட்டதா இருக்கு. அங்கதான் அதுல இருந்து பணத்தையும் கொடுத்துருக்கு. ஆனா பணத்துல இன்னமும் 6,000 கம்மியா இருக்கு. கிட்டத்தட்ட 44,000 வான் தான் அதுல இருக்கு. அதெல்லாம் நம்ம ஹீரோ ரொம்ப ஃபன்னா நடந்திருப்பான்ல, அதுக்காக அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோவை புடிச்சு போயிருக்கோம். அங்க ஒத்துக்கிறா. சரி நீங்க வந்து அதெல்லாம் பிரச்சனை இல்ல, உள்ள போகலாம். அது கம்மியா இருந்தா இருந்துட்டு போட்டோம், நீங்க தாராளமா சண்டை போடலாம். சைட்லயே இன்னொருத்தனும் இருக்கான். நம்ம ஹீரோக்கு அவனோட கையை பார்க்கும் போதே தெரியுது அவன் கிட்ட ஒரு பயங்கரமான மசில்ஸ் இருக்குன்னு. இதே விஷயத்த தான் அவன் போன்லயும் பாத்திருப்பான். போன்ல பார்த்த அதே பையன் அவன் இவன் தான் நினைக்கிறேன், இந்த கோடோரி அவனே தான். அந்த பொண்ணு போய் அனௌன்ஸ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றா. சாம்பியன் வந்துட்டாரு. அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல வேணாவா? இது வரைக்கும் தொடர்ந்து 13 மேட்சை ஜெயிச்சவருனா அது இவரு தான். இந்த இடத்துல இப்படி இவ இன்ட்ரோ பண்ணும் போதே ஹீரோ நடுவுல வரான். நானும் மேட்சுக்காக ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணேன். ஃபைனலி மேட்சுக்கான டைமும் வந்துச்சு. நான் வந்து இதுக்கு மேலேயே பொறுக்க போதில்ல. இந்த வாட்டி நான் ஒரு கைக்கு கை பாத்துக்க வேண்டியதான். ஆனா அதுக்குள்ள சின்னதா ஒரு கை வந்து, அட இருங்க, நீங்க அப்படி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த நீங்க பார்த்தாகணும். பேப்பர் காட்டி ரூல்ஸ் எல்லாத்தையுமே அவ சொல்றான். நிறையவே மேட்ச் நடக்குமா, நிறையவே காம்படிட்டர்ஸும் இருப்பாங்களாம். உங்க எல்லாரையுமே தோக்கடிச்சு மேல யாரு வராங்களோ உங்களால் தான் 1-on-1 இவரு கூட சண்டை போட முடியுமா. அதனால சண்டையில நீங்க ஜெயிச்சா முடியுதான் இவரு கூட சண்டையே போட முடியும். இதுக்கு நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறான். கிட்டத்தட்ட 3 மேட்ச் அங்க முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஹீரோக்கான டைம். அந்த சின்ன பொண்ணு சொல்றான், 4th மேட்ச் இப்ப ஆரம்பிக்குது, பார்க்கலாம் இந்த மேட்ச்ல யாரு ஜெயிக்க போறான்னு. இந்த சைடு நம்ம நிறைய பேரை தோக்கச்சிருக்கான். கிட்டத்தட்ட 3 மில்லியனுக்கான ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான். இதுவே இந்த சைனீஸ் ஆளை பத்தி சொன்னா இவனுக்கு சைனீஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதெல்லாம் நல்லா வருமா. சோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஃபைட் நடக்க போது. இப்போ ஃபைட்டும் ஆரம்பிக்குது. இடத்துல இதையும் நம்ம டிராகன் யாங் பார்த்துன்னு இருக்கோம். டிராகன் யாங் நல்லா பார்க்கும் போது அந்த நாய்க்குட்டியை அது பாக்குது. அதான் நம்மளுக்கு விஷயமோ புரியுது. ஸ்டார்டிங்ல நம்ம ஒரு நாய் பார்த்தோம்ல, அந்த நாயோட ஓனரும் இவன் தான். அந்த நாய் வேற நம்ம யாங்க கச்சி வச்சிருக்கோம். இதனால யாங்க்கு ரொம்ப கடுப்பாகுது. அங்க டிராகன் யாங்குக்கும் ரொம்ப கடுப்பாகுது. ஏன்னா இது அதே நாய் தான், இதுதான் பின்னாடியே கடிச்சு வச்சிருக்கோம். அதுக்கும் மேல அந்த இடத்துல விடாம அது குறைச்சிக்கினே இருக்கு. அதனால அது ரொம்ப கடுப்பாய் எல்லாரும் முன்னாடியும் அவங்க தாவி குதிக்குது. ஏதோ இப்பவும் அது ஒரு லெஜெண்டரியான டிராகனா இருக்கிற மாதிரி. மா டிராகன் யாங், நீ வந்து இப்போ என்ன பண்ண இருக்கீங்க? அதுவா மை லார்ட், இன்னைக்கு வந்து ஒரு கைக்கு கை பார்த்தலான்னு வந்திருக்கேன். அதுக்கு காரணம் என் முன்னாடி இருக்கான்ல இவன் தான். இவனை வந்து நான் ஏதாச்சும் பண்ணணும். என்னது நாயா அப்படின்னு எல்லாருமே அங்க பாக்குறாங்க. அந்த இடத்துல இதை பாக்குற அந்த சின்ன பொண்ணுக்கா ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஏன்னா இது ஒரு டுவல் மேட்சா மாறிச்சு. இந்த இடத்துல இப்போ டிராகன் யாங் இருக்கு,
அது கூடவே நாயும் இருக்கா. அதனால அவ அனௌன்ஸே பண்ணிடுறா எல்லாருமே இது வந்து ஒரு டபுள் மேட்ச். சைட்ல பெட்டுக்கான சண்டை, அந்த சைட்ல ஓனருக்கான சண்டை. முக்கியமா 3 இயர்ஸுக்கான அந்த ஃபைட்டரு அவருக்கும் சைனீஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அவருக்கும் சண்டை. அதுவே இந்த பக்கம் பார்த்தா யாங்கு அந்த கொடூரமான நாய் சிபரஸ் அதுக்கும் இங்க சண்டை. அப்புறம் என்ன சண்டையை ஆரம்பிக்கலாம். இந்த சைனாக்காரனும் அங்க சொல்றான், என்னோட மூவ்ஸை நீ சாதாரணமா எடை போடக்கூடாது, ஏன்னா நான் ரொம்ப பயங்கரமானவன், அதே மாதிரி அவ்வளோ சீக்கிரத்துல என்ன தோக்கம் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை ஒரு மாதிரி வித்தியாசமா வைக்கிறான். ஜாக்கிரதையாரு, ஏன்னா இன்னமும் பயங்கரமா உன்னை தாக்க போறேன். இடத்துல ஓடி வந்து அப்படியே நம்ம லீயை தாக்க வரானா. லீ அங்க ஆச்சரியமாவே இல்ல, லீக்கு நல்லாவே தெரியும் என்னதான் மிருகத்தனமா தாக்குனாலும் நம்ம லீ தான் கடந்த 3 மில்லியன் வருஷத்துல எல்லாத்தையும் நம்ம லீ தான் பாத்திருப்பான்ல. கரெக்டா வயிற்றுலயே ஓங்கி ஒண்ணு விடுறான். அதனால ஆளுக்கு அங்க சுத்தமா முடியல. இப்பதான் அந்த சைனாக்காரனுக்கு புரியுது, தெரிஞ்சோ தெரியாம இவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், நீ எப்படி வேணா பண்ணு, இருந்தாலும் எனக்கு வந்து அதுல எதுவுமே பிரச்சனை இல்ல. அந்த சைனாக்காரனுக்கு இப்பதான் புரியுது, முன்னாடி இருக்க நம்ம அவன் இவனோட கண்ணுக்கு ஏதோ ஒரு பெரிய வால் மாதிரி தெரியறான். எனக்கும் வேற வழி இல்ல, அந்த பயங்கரமான அட்டாக் இதை வந்து நான் இப்ப பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு பயங்கரமான அட்டாக் மாஸ்டரும் சொல்லியிருப்பாரு, வந்து இதை எந்த விதமான மனுஷங்க கிட்ட யூஸே பண்ணக்கூடாதுன்னு. மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க, வந்து இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கேன், கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு மூவை நான் பண்ணியே ஆகணும். அந்த மூவியும் ஆளு பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த சைடு டிராகன் யாங்குக்கும் அந்த நாய்க்குட்டிக்கும் சண்டை போயின்னு இருக்கு. கிட்ட ஒண்டி மேஜிக் இருந்தா அவ்வளவுதான், இந்த நாயெல்லாம் என் முன்னாடி நின்னு இருக்காது. அந்த நாயும் டைரக்டா நம்ம டிராகன் யாங்க நோக்கி வருமா. டிராகன் யாங்கும் புரியுது இது திரும்பவும் அங்கேயே கடிக்க வருதுன்னு நினைக்கிறேன். அதனால யாங்க அங்க நிக்குமா. உடனே அந்த நாய்க்குட்டி திடீர்னு அதோட மூமெண்ட்டை மாத்த ஆரம்பிக்குது. அது பண்ற மூமெண்ட்ல இது ஒரு 3 நாய்க்குட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. பாக்குற எல்லாருமே அங்க ஆச்சரியமா வராங்க. அந்த சின்ன பொண்ணு கத்துறா, ஹே காய்ஸ் எல்லாருமே பாத்தீங்களா அந்த நாய்க்குட்டி எவ்வளவு பெரிய மூவ்ஸ் எல்லாம் பண்ணு, ஒரு நிஞ்சா டாகின்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல அதே வேகத்தோட அந்த நாயும் பயங்கர வேகமா கடிக்க வரமா. டிராகன் யாங்கும் அங்க டவுட் வந்திருக்கும், இதுல ஒன்னே ஒண்ணுதான் ரியல், கண்டிப்பா ஒன்னே ஒண்ணு தாக்கிட்டா முடிஞ்சது வேலை. அதனால நடுவுல இருக்க அந்த நாய் அதோட கையை வச்சு தாக்குது. நான் உண்மையிலேயே அது ஒரு டூப்பு தான், சைட்ல இருக்க அந்த நாய் இதுதான் ரியலி. அங்க கிடைக்கிற அந்த சான்ஸை விடாம அங்கேயே ஒரு கடி. அதனால பாவம் டிராகன் யாங்கால அங்க ஒண்ணுமே பண்ண முடியல. சின்ன பொண்ணு கத்தி சொல்றான், அவ்வளவுதான் போட்டியில ஜெயிச்சது வேற யாரும் இல்ல, அந்த சிபரஸ் அந்த நாய் தான். என்னதான் இவங்க இப்படி சொன்னாலும் அந்த நாய் அங்க அடங்குற மாதிரியே இல்ல, இன்னமும் செம்ம வெறியா இருக்கு நம்ம டிராகன் அங்க உண்டு இல்லாம ஆக்குறதுக்கு. இல்ல அந்த சைனாக்காரனை காட்டுறாங்க, அவன் ஒரு வித்தியாசமான மூவ பண்றான். இதுல கை காலு எல்லாத்தையுமே கீழே வைக்கணும், அதாவது ஒரு மிருகம் மாதிரி இவன் தாக்கணுமா. இதுல செம்ம வேகமா நம்ம ஹீரோவை தாக்க வருவானா. எல்லாருமே ஆச்சரியமா வராங்க, என்ன இவனோட மூவ பாத்தீங்களா, ஒரு நாய் மாதிரி இவன் தாக்க போறான். அங்கதான் அந்த சைனாக்காரனோட மாஸ்டரும் வந்திருக்கான். அங்க அவருக்கும் கஷ்டமா இருக்கு, ஏன்னா இந்த மூவ அவரு சொல்லியிருப்பாரு, மக்கள் முன்னாடி நீ இதை பயன்படுத்த கூடாதுன்னு, ஏன்னா இது ரொம்ப கேவலமான மூளை, இந்த கை 2 கால பயன்படுத்துற மாதிரி இருக்கும். இடத்துல மூவை தாக்குறதுக்கு சம வேகமா வருவான்ல. மூ யோசிக்கிறான், இது வந்து ஒரு லோயஸ்ட் ஸ்டான்ஸா இருக்கு, அதாவது அவனோட காலு கை எல்லாமே கீழே இருக்கு. இப்படி யோசிக்கும் போதே அங்க மூஞ்சிலேயே அவனோட கையை வச்சு தாக்க வரான். அது ஒரு டைகர் ஸ்டைலா, அப்படியே மூஞ்சில ஒரு கோடை போட்டு விட்டுறான். அங்க மூக்கும் இப்பதான் விஷயம் புரியுது எவ்வளவு சீரியஸா போகுதுன்னு. இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், நான் கண்டிப்பா இங்கேயே காலி. நான் இவன் ஒரு முறையும் டாகி ஸ்டைலு, கேட் ஸ்டைலு, ஹார்ஸ் ஸ்டைலு, இந்த மாதிரி எல்லா ஸ்டைலையும் ஆளு தாக்குறான். மனுஷ மாதிரி தாக்காம மிருகத்தனமா அவன் எல்லா மிருகம் மாதிரியும் தாக்குறான். இதே மாதிரி போச்சுன்னா என்னால அவனோட மூவ்ஸை ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ஒரு சைடு இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, இந்த மாதிரி பேட்டில் இட்டு நான் பல மில்லியன் வருஷம் ஆச்சு. அப்படியே யோசிக்கும் போது சைட்ல அந்த நாய்க்குட்டியை பார்ப்பான். நாய்க்குட்டியை பார்க்கும் போது இவனுக்கு ஒரு ஐடியா வருது, நான் அந்த சைனாக்காரன் வந்து ஒரு விலங்கு மாதிரி தாக்குறான்ல, இந்த டாகியும் 4 காலில் தான் அங்க தாக்கவும் செய்யுது. கரெக்டா அங்க பிளாங்கா இருக்கிற பாட்டுனா அது முதுகுதான், இதுதான் அதோட வீக்னஸாவும் இருக்கும். அந்த இடத்துல திரும்பவும் ஆளு தாக்க வருவானா. அந்த இடத்துல அப்படியே நம்ம ஹீரோ குனிய ஆரம்பிக்கிறான். இதை பாக்குற அந்த பையனுக்கு எதுவும் புரியல, ஆமா இவன் என்ன பண்ணிருக்கானு. இதனால நம்ம ஹீரோட கால்ல இருக்க மசில்லாம் இன்னமும் எக்ஸ்பேண்ட் ஆகுமா. செம்ம வேகமா அவன் தாக்க வரான். ஆனா ஒரு சில செகண்ட்ஸ்லயே நம்ம மூவ அங்க ஆளக்கானும். எங்கடான்னு தேடும் போதே மேலதான் நம்ம மூவ் இருக்கான். பாக்குற மத்தவங்களும் அவ்வளவு ஆச்சரியமா வராங்க, ஒரு மனுஷனால இப்படி இந்த அளவுக்கு பயங்கரமா குதிக்க முடியும், யாருமே இப்படி பண்ண முடியாது அப்படின்னு எல்லாருமே அங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இடத்துல சைனாக்காரன் இதை பார்க்கும் போதே மண்டையிலேயே அவன் காலை வைக்கிறான். அடுத்த காலை அவனோட முதுகுலயே வச்சு தரையிலேயே ஓங்கி ஒண்ணு வைக்கிறான். நினைச்ச மாதிரியே எல்லா மூவுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கதான் செய்யுது. இதே மாதிரி நம்ம ஹீரோ அங்க ஜெயிக்கவும் செய்யறான். ஆனா சைட்ல இன்னமும் அந்த நாய்க்குட்டி ஒரு மாதிரி கத்திக்கினே இருக்குமா. அங்க ஒரே ஒரு முறை தான் முறைக்கிறான். அதுக்கே அந்த நாய்க்குட்டி ஒரு மாதிரி நடிக்க ஆரம்பிக்குது, நான் வந்து வீக்கு தோத்து போயிட்டேன்னு. இடத்துல அந்த சின்ன பொண்ணு அனௌன்ஸ் பண்றா, இடத்துல ஜெயிச்சது வேற யாரும் இல்ல, நம்ம மூ தான். 3 மில்லியன் இயர்ஸுக்கான ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிற இந்த பையன் மூ, அவரு தான் வினரே. அந்த இடத்துல மூவும் அந்த சைனாக்காரனை பார்த்து யோசிக்கிறான், அவனோட சிக்னேச்சர் மூவ
மூவா இருக்கிற அந்த காதை துப்புற இது வந்து பண்ணலாமான்னு போவானா. ஆனா அதுக்குள்ள மத்தவங்களாம் அங்க சொல்றாங்க அதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, வேணாம், அது ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம், அதனால வேணாம். அங்க இதனாலேயே அவன் விட்டுறான். அந்த இடத்துல இது வரைக்கும் 6 மேட்ச் முடிஞ்சு போயிடுச்சு. இதே மாதிரி மேட்ச் முடிஞ்சு இன்னமும் ஒரு 2 மேட்ச் தான். 2 மேட்ச்ல நம்ம ஹீரோவால மெயின் ஆப்பனண்டா இருக்கிற அந்த பையன் அவன் கூட அங்க வந்து சண்டையிட முடியுமா? செகண்ட் ஃபைனலிஸ்டா இன்னொருத்தன் இருக்கான். இவன் தான் கடைசி வரைக்கும் அவங்க ஜெயிச்சு வந்திருக்கானா. தோக்கடிச்சிட்டா ஃபைனலா இருக்கிற அந்த பையன் கூட சண்டை போட முடியுமா? யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ புள்ளி பண்ணிருப்பான்ல அதே பாக்ஸரு வந்தான். அங்க ஹீரோக்கா இவனை பார்த்தோன்னே இன்னமும் சந்தோஷமா இருக்கு. நான் திரும்பவும் சண்டை இன்னொன்னு அவனுக்கு ஆசையா இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ ஆகுது. போன வாட்டியே சும்மா பயங்கரமா தாக்கி ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டான். சோ இந்த வாட்டி இவனை திரும்பவும் நான் தாக்க போறேன்னா இப்படின்னு அவன் தாக்க போறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.